ஊடகம் என்ற பெருங்கனவுக்காய் தங்களை அகதியாக்கிய ஒரு காலத்தின் மனிதர்களை நினைவாலயம் எழுப்பி நினைவேந்தி துதிப்பதில் பேருவகை கொள்கின்றோம். இந்த தேசம் தனக்கான நீண்ட பயணத்தில் போற்றுதற்குரிய மிகப்பெரிய விலையை தன் தேசிய உரிமைக்காக தியாகித்துள்ளது. பெருங்கனவை சுமந்து தேசிய லட்சியத்திற்காக வாழ்ந்த மனிதர்களை இறப்பு ஒருபோதும் மக்களிடத்தில் இருந்து மறைத்து விடாது என்பார்கள். அப்படியாகவே நமது கடந்த காலத்தின் கதாநாயகர்களும் இந்த பெருநிலத்தில் விதையாகி விருட்சமாய் பரந்திருக்கின்றார்கள். அந்த பட்டியலில் ஊடகத்துறையும் தன் பங்கிற்கு மிக பெரும் விலையை கொடுத்துள்ளது. 35க்கும் அதிகமான ஊடகப் போராளிகளை உயிராயுதங்களாக மக்களுக்கான உண்மைகளை கொண்டு சேர்க்கும் பணியில் அர்ப்பணித்திருக்கின்றது. இன்று, நேற்று, நாளை என நாம் வாழப்போகின்ற நாட்களின் உன்னதமானவர்களாக தமக்காக என்று ஏனையோருக்காக தம்மை தியாகித்த அந்த உத்தமர்களை, எங்கள் ஊடக நண்பர்களை இனத்தின் அகலாத பெருங்கனவின் நாடிவடித்து நாளேடுகளில் நாட்டுப்பற்றையும் மக்களுக்கான செய்திகளையும் கொண்டு சேர்த்ததற்காக கொல்லப்பட்டவர்களையும், ஒரு காலத்திற்கான அழியா தடங்களை தந்து இயற்கையின் விதிப்படி மறைந்து போனவர்களையும் அவர்களின் மகத்துவம் மிக்க பணிகளுக்காக நினைவேந்தும் காலக்கடமையை நாம் சிரமேற்கொள்கின்றோம். அந்த வகையில் ஒரு ஆரம்பமாக 16 ஊடக நண்பர்களை நினைவாலயத்தில் இருத்தியுள்ளோம். இனி வருகின்ற நாட்களில் நமது காலக்கடமையை முழுமைப்படுத்தும் பாரிய பணியை நிறைவேற்றுவோம் என்கின்ற உறுதியுடன். ஊடகர் இனத்தின் காவலர் என்ற ஊடக நண்பர்களுக்கான வரலாற்று நினைவாலயத்தில் நினைவு சின்னங்களானவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்கின்றோம். SD சிவநாயகம். இவர் இலங்கையில் தமிழ் அச்சு ஊடகத்துறையின் பேராற்றல் வாய்ந்தவராவார். கொழும்பை மையப்படுத்திய ஊடகத்துறையில் இருந்த இவர் வெகுஜன தொடர்பு துறையில் வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றை விட பத்திரிகை ஏற்படுத்தும் தாக்கம் பலமானது என்ற கருத்தியல் கொண்டவர். தமிழ் அச்சு ஊடகங்களுக்கு என ஒரு தனித்துவ சொல்லாட்சியை உருவாக்கியவர் இவராவார். திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட இவர் 1948 கொழும்பில் தினகரன் பத்திரிகையில் தமது ஊடக பணியை ஆரம்பித்தாலும் பின்னர் தந்தை செல்வாவின் கோரிக்கையால் தமிழ் தேசியம் சார்ந்த சுதந்திர ஆசிரியராக பணிபுரிந்தார். கொழும்பை தளமாக கொண்ட தினபதி,
சிந்தாமணி ஆகிய தேசிய இதழ்களை உருவாக்கி அவற்றின் பிரதம ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். இலங்கை அரசாங்கம் அஞ்சல் தலை வெளியிட்டு மதிப்பளித்த தமிழ் ஊடக முகமாக SD சிவநாயகம் பதிவாகின்றார். சிவஞான சுந்தரம், சிரித்திரன் சுந்தர். இலங்கை தமிழ் ஊடகப் பரப்பின் அங்கத தளத்தில் கேலிச் சித்திரம், கோட்டோவியங்கள் சுமார் 45 ஆண்டுகளாக தனது ஆளுமையை செலுத்திய பெருமைக்குரியவர் சிரித்திரன் சுந்தர் எனப்படும் சிற்றம்பலம் சிவஞான சுந்தரம் ஆவார். 1964ஆம் ஆண்டில் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட சிரித்திரன் மாத இதழ் அவரது மறைவு வரை வெளிவந்து 32 ஆண்டுகள் சாதனை படைத்தது. கட்டடக்கலை கற்பதற்கு இந்தியாவிற்கு சென்று கட்டடக்கலை வரைவுக்கு பதிலாக தனக்கு பிடித்த கோட்டோவிய கலையை கற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பினார். அவரால் உருவாக்கப்பட்ட சவாரி தம்பர் கோட்டோவிய படைப்பு ஈழத் தமிழர்களின் முக்கிய அங்கத அடையாளமாக மாறியது. ஆரம்பத்தில் கொழும்பிலிருந்து வெளிவந்த சிரித்திரன் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியானது. தனது வாழ்வில் பல்லாயிரக்கணக்கான கோட்டோவியங்களை தீட்டிய சிரித்திரன் சுந்தர் சிரித்திரன் இதழை வரும் நகைச்சுவை சஞ்சிகையாக வெளியிடாமல் சிந்தனையை தூண்டும் ஆக்கங்களை கொண்ட சஞ்சிகையாக மாற்றியிருந்தார். 1987ஆம் ஆண்டில் இந்திய அமைதி படையினருடனான போர்க்காலத்தில் சிரித்திரன் அச்சகம் சூறையாடப்பட்டது. ஒரு கட்டத்தில் சுந்தர் பக்கவாத தாக்கத்திற்கு ஆளாகி வலதுகரம் இயங்க மறுத்த நிலையில் இடதுகரத்தால் எழுதி மீண்டும் சிரித்திரனை வெளியிட்டு வந்தார். 1996 பங்குனியில் மரணித்த அவருக்கு மாமனிதர் விருது வழங்கி மதிப்பளிக்கப்பட்டது. புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் நன்கு அறியப்பட்ட தாயக ஊடகர்களில் ஒருவரான புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி போர்க்காலத்தில் ஈழநாதம் நாளிதழில் படைத்துறை சார்ந்த பத்திரிகை எழுத்தாளராக இருந்தார். படைத்துறை சார்ந்த ஆய்வுகளை மட்டுமல்லாமல் அரசியல் ஆய்வுகளை எழுதிய இவர் கடுமையான போர்ச்சூழலுக்கு மத்தியில் வன்னியை தளமாக கொண்டு வெளியாகிய தொலைக்காட்சி சேவை நிறுவனங்களில் பங்காற்றியதுடன் உலக ஆய்வுகளையும் மேற்கொண்டார். இறுதி போர்க்காலத்திலும் ஊடகத்துறைக்கு பங்களிப்பு வழங்கிய இவர் முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெறுவதற்கு முன்னர் 2009 பிப்ரவரி 12ஆம் திகதி எறிகணை வீச்சுக்கு இலக்காகி தன் இன்னுயிரை ஈர்த்தார். SM கோபாலரட்னம். இவர் தமிழர் தாயகத்தில் சுமார் 65 வருடங்கள் ஊடகப் பணியில் இருந்த முதுபெரும் ஊடகர்களில் ஒருவராவார். இவர் தனது 87வது அகவையில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். கோபு, SMG ஆகிய அடைமொழிகளுக்கு உரிய இவர் ஈழத் தமிழர்களின் ஊடகத்துறையில் எப்போதும் மதிக்கப்படுபவர் ஆவார். இவர் வீரகேசரி நாளிதழில் ஒரு இளம் ஒப்புநோக்குனராக இணைந்து பணியாற்றினார். 1958 யாழ்ப்பாணத்தில் ஈழநாடு பத்திரிகை வெளியான போது அதன் செய்தி ஆசிரியராக 1980களின் முற்பகுதி வரையும் அதன் பின்னர் ஈழமுரசிலும் பணியாற்றினார். 1987 இந்திய அமைதி படையினரால் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். தனது விடுதலைக்கு பின்னர் ஈழமண்ணில் ஒரு இந்திய சிறை என்ற தலைப்பில் தமிழக இதழில் தனது சிறை அனுபவத்தை எழுதியிருந்தார். இந்திய படையினர் வெளியேறிய பின்னர் வடக்கில் தனது ஊடகப் பணியை தொடர்ந்த இவர் பின்னர் மட்டக்களப்புக்கு சென்று ஊடகப் பணி புரிந்து அங்கேயே 2017ஆம் ஆண்டில் மறைந்தார். பிரகீத் எக்னலிகொட. இவர் தமிழர் தாயகத்தின் மீதான முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு மறுவருடமான 2010ஆம் ஆண்டு ஜனவரியில் இலங்கையில் அரச தலைவர் தேர்தல் இடம்பெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். அப்போதைய ஆட்சி தரப்பின் அதிகார முறைகேடுகளை கடுமையாக விமர்சித்த ஊடகர்களில் முக்கியமானவராக இருந்த பிரகீத் ஒரு கோட்டோவிய கலைஞர் ஆவார். பிரகீத் எக்னலிகொட தனது வலைத்தளத்தில் அவர் பதிவு செய்த பதிவுகளால் முன்னர் ஒரு முறையும் கடத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதன் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் 2ஆம் முறை கடத்தப்பட்ட அவருக்கு
அந்த விடுதலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கணவர் காணாமல் போனதை அடுத்து அவரது மனைவியான சந்தியா மேற்கொண்ட முறையீடுகளை கூட அப்போதைய காவல்துறை பதிவு செய்ய மறுத்திருந்தது. 2015ஆம் ஆண்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் பிரகீத் எக்னலிகொட காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் மீண்டும் நடந்தபோது கடத்தப்பட்ட பிரகீத் ஒரு இராணுவ முகாமில் இருந்ததற்கான சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததை அடுத்து இலங்கை இராணுவ புலனாய்வு பிரிவு மீதான சுட்டுவிரல்கள் வலுப்பட்டன. பிரகீத் எக்னலிகொட கொழும்பில் கடத்தப்பட்டு மட்டக்களப்பின் எருமை தீவில் படுகொலை செய்யப்பட்டார் எனவும் அவரை கடத்திச் சென்ற குழுவில் தானும் இருந்ததாகவும் கடற்படை உறுப்பினர் ஒருவர் வெளியிட்ட தகவல்கள் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருந்தன. பிரகீத் எக்னலிகொடவின் தலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக குறிப்பிடப்படும் கொலை சந்தேக நபர் ஒருவரும் பின்னர் மர்மமான வாகன விபத்தொன்றில் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்திருந்தன. ரிச்சர்ட் டி சொய்சா ஊடகர், மனித உரிமை செயற்பாட்டாளர். இவர் இலங்கையின் முன்னணி ஊடகராகவும் மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் சிறந்த படைப்பாளியாகவும் இருந்தார். சர்வதேச அளவில் செய்திகளை வெளியிடும் முக்கிய ஊடக அமைப்பொன்றில் பணியாற்றிய போது 1990 மாசி மாதம் 18 அன்று வீட்டிற்குள் புகுந்த ஆயுதம் தாங்கிய குழுவால் கடத்திச் செல்லப்பட்டார். பிரபல மருத்துவரான தனது அன்னை மனோராணி சரவணமுத்துவின் முன்னிலையில் வைத்து கடத்தப்பட்ட ரிச்சர்ட் டி சொய்சாவின் உடல் மிக கொடூரமான துன்புறுத்தல் தடயங்களுடன் தலையிலும் கழுத்திலும் துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் மொரட்டுவை கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்டது. தனது மகனை கடத்தியவர்களில் இவரும் ஒருவரென அவரது அன்னை ஒரு காவல்துறை அதிகாரியை அடையாளம் காட்டிய போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாறாக அவருக்கும் அவரது சட்டவாளருக்கும் கொலை அச்சுறுத்தல்கள் தான் விடுக்கப்பட்டிருந்தன. ரிச்சர்ட் டி சொய்சாவின் மரணத்திற்கு பின்னர் அவருக்கு ஐநாவால் சுயாதீன ஊடகருக்குரிய சாதனை விருது வழங்கப்பட்டது. ஐநா அரங்கில் அதனை பெற்ற அவரது அன்னையான மனோராணி அங்கு உரையாற்றிய போது அவர் இலங்கையில் பல அந்நியர்கள் தமது பிள்ளைகளின் உடல்களை காண முடியாத நிலையில் உள்ளபோது தான் தனது மகனின் மரணித்த உடலை பெற்றமை அதிர்ஷ்டம் என குறிப்பிட்டிருந்தார். ரிச்சர்ட் டி சொய்சாவின் பெயரில் ஐநாவின் அனுசரணையுடன் சுதந்திர ஊடகர்களுக்கான விருது ஒன்று வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மயில் வாகனம் நிமலராஜன். போர்க்கால யாழ்ப்பாண குரல் என வர்ணிக்கப்படும் மயில் வாகனம் நிமலராஜன் யாழ்ப்பாண குடாநாட்டில் பல ஆபத்துக்களுக்கு மத்தியில் போர்க்கள செய்திகளையும் தமிழ் மக்கள் மீதான மனித உரிமை மீறல்கள் குறித்த செய்திகளையும் வெளியுலகத்திற்கு வழங்கியவராவார். 80களில் யாழ் குடாநாட்டில் வெளியான 2 தினசரிகளின் நிர்வாக பிரிவில் பணியாற்றிய நிமலராஜனை காலத்தின் கட்டாயம் சிங்கள மொழியிலும் செய்திகளை வழங்கும் திறமை கொண்ட முன்னணி ஊடகராக உருவாக்கியது. யாழ் குடாநாடு இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த வேளை விமலராஜன் ஐபிசி உட்பட பல செய்தி நிறுவனங்களுக்கு செய்திகளையும் வழங்கியவராவார். இலங்கையில் 2000ஆம் ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் மோசடிகள் மற்றும் வன்முறைகள் குறித்து செய்திகளை வழங்கிய ஒரு வார காலத்தில் அவர் கொல்லப்பட்டார். அக்டோபர் 19 அன்று ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்த வேளை அதி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்த நிமலராஜனின் வதிவிடத்திற்குள் நுழைந்த 2 ஆயுததாரிகள் கைக்குண்டு வீச்சுக்களுடன் தாக்குதலை நடத்தினர். இறுதியில் உயிர் இருப்பு துப்பாக்கி ரவைகளால் முடிக்கப்பட்டது. தான் எழுதிக் கொண்டிருந்த செய்தி ஆக்கங்களின் தாள்களின் மேலே நிமலராஜன் உயிர் திறந்தார். இந்த தாக்குதலில் அவரது பெற்றோரும் உறவினர்களும் படுகாயமடைந்தனர். தர்மரத்தினம் சிவராம் இலங்கையில் தமிழ் ஊடக பரப்பின் சொத்தாகவும் ஈழத்தமிழர்களின் ஊடகத்துறையை கணனிமயப்படுத்திய ஊடகர்களில் ஒருவராகவும் மதிக்கப்படுபவர் தர்மரத்தினம் சிவராம் ஆவார். கொழும்பை மையப்படுத்திய ஆங்கில ஊடக தளத்தின் மூலம் ஊடகத்துறைக்குள் பிரவேசித்த சிவராம் தராக்கி மற்றும் SR ஆகிய புனை பெயர்களில் பல ஆக்கங்களை எழுதியவராவார். ஒரு கட்டத்தில் தமிழ் தேசிய அரசியல் பரப்பின்
ஊடகத்துறையில் முக்கிய வகிபங்கமாக திகழ்ந்தார். அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் எழுதிய ஆக்கம் ஒன்றில் தான் சரியென உறுதியாக கண்டதை எழுதுவதற்காக எந்த அழிவையும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அதற்காக அஞ்சி ஓடி ஒழியப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆக்கம் வெளியாகி சில மாதங்களே கடந்த நிலையில் 2025 ஏப்ரல் 28 அன்று கொழும்பு பம்பலப்பெட்டி காவலர் நிலையத்திற்கு அருகில் வைத்து கடத்தப்பட்ட அவர் மறுநாள் சடலமாக கொழும்பில் மீட்கப்பட்டார். உலக ஊடக பரப்பில் நன்கு அறியப்பட்ட சிவராம் அவர்களுக்கு மாமனிதர் என்ற மதிப்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுப்பிரமணியம் சுகிர்தராஜன். ஊடகர் சுப்பிரமணியம் சுகிர்தராஜன் தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற பச்சை குருதி படுகொலையொன்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த சில நாட்களில் ஆளுநர் செயலகத்திற்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். மட்டக்களப்பு குருமன்வெளியின் மைந்தனான சுகிர்தராஜன் அச்சு ஊடகத்துறையில் பிரவேசித்த பின்னர் திருகோணமலையை மையப்படுத்தி பிராந்திய ஊடகத்துறைக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கியவர் ஆவார். 2006 பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருந்த 5 தமிழ் மாணவர்கள் திருமலை கடற்கரையில் வைத்து படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னர் திருமலையில் அரசோடு தொடர்புடைய ஆயுத குழுக்களின் நடமாட்டம் அசாதாரணமாக இருப்பது குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். அதன் பின்னர் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்கள் குறித்த செய்தி மற்றும் அது சார்ந்த நிழற்படங்களையும் செய்தியாக்கினார். ஆனால் இந்த செய்திகள் வெளியான சில நாட்களிலேயே 2006 ஜனவரி 24 திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்திற்கு அருகாமையில் வைத்து சுகிர்தராஜன் சுட்டுக் கொல்லப்பட்டார். லசந்த விக்ரமதுங்க. இளவயதிலேயே தமது ஊடகத்துறை வாழ்வை ஆரம்பித்த லசந்த விக்ரமதுங்க ஒரு சட்டவாளர் ஆவார். நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவில் தங்கியிருந்த இவர் பின்னர் மீண்டும் இலங்கை திரும்பி 1994 சண்டே லீடர் என்ற ஆங்கில பத்திரிகையை வெளியிட்டார். அவரை கொலை செய்வதற்கு 95 ஆண்டு முதல் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 2005 மற்றும் 2007 அவரது சண்டே பத்திரிகையின் அச்சகத்தை தீயால் அழிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இறுதியில் 2008 ஜனவரி மாதம் லசந்த விக்ரமதுங்க தனது பணிகளுக்கு சென்று கொண்டிருந்த போது தெஹிவளை பகுதியில் வைத்து சுட்டும் தலையில் அடித்தும் கொல்லப்பட்டார். லசந்த விக்ரமதுங்க தான் கொல்லப்படும் போது ஆட்சியில் இருந்த தரப்பை கடுமையாக விமர்சித்து வந்தவராவார். கொல்லப்படுவதற்கு முன்னர் தான் இறுதியாக எழுதிய ஆக்கத்தில் நாசிகளின் காலத்தில் புகழ்பெற்ற கவிதையாக இருந்த மார்டின் நிமோர்லரின் கவிதையை தனது மரண அச்சத்துடன் இணைத்து இறுதியில் என்னை தேடி வருவார்கள் என அவர் தலைப்பிட்டிருந்தார். சோபனா தர்மராஜா. இசைப்பிரியா. தமிழர் தாயக ஊடகத்துறை மற்றும் படைப்புத்துறை தளத்தின் ஒரு முக்கிய முகமாவார். இசைப்பிரியா என்ற பெயர் மூலம் போரின் முடிவில் இழைக்கப்பட்ட கொடூரம் நிறைந்த பெரும் துன்பியல் வரலாற்று அடையாளமாக மாறியுள்ளார். தெருக்கூத்து மற்றும் அரங்க கலை நிகழ்வுகளின் ஊடாக தொடர்பாடல் துறைக்குள் பிரவேசித்த சோபனா தர்மராஜா ஆகிய இசைப்பிரியா தமிழர் தாயகத்தில் உருவாக்கப்பட்ட சில குறும்படங்களிலும் நடித்திருந்தார். போர்க்கால ஊடகத்துறையில் பணியாற்றிய ஒரு போராளியாக இருந்த இவர் நிதர்சனம், ஒளிபரப்பு சேவை மற்றும் ஒளிவீச்சு காணொளிகளில் ஒரு ஆளுமை கொண்ட முகமாக திகழ்ந்தார். 2009 மே முள்ளிவாய்க்கால் பேரழிவு காலத்தில் இராணுவத்திடம் சரணடைந்த பின்னர் பாலியல் ரீதியில் பெரும் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். போராளியான இவரது வாழ்க்கை துணைவரும் இதே கால பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார். கலாசூரி இ. சிவகுருநாதன்.
இவர் இலங்கை பத்திரிகை துறை வரலாற்றில் பல ஆண்டுகள் கொழும்பை தளமாக கொண்ட தேசிய பத்திரிகை ஒன்றில் பிரதம ஆசிரியராக பணிபுரிந்தார். ஊடகத்துறையில் இருந்தபோதே சட்டத்துறையினையும் பயின்றார். இவர் இலங்கை சட்டக் கல்லூரியில் பகுதி நேர விரிவுரையாளராக பணியாற்றினார். இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவராகவும் கொழும்பு தமிழ்ச் சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்த அவர் தமிழ் ஊடகத்துறையில் முஸ்லிம் படைப்பாளிகளையும் இணைத்துக் கொண்ட பெருமைக்குரியவர். தேசிய பத்திரிகை துறைக்கு இவர் வழங்கிய பங்களிப்பு காரணமாக இவருக்கு அரசாங்கம் கலாசூரி பட்டத்தை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐயாத்துரை நடேசன் தமிழ் தேசிய பரப்பின் முன்னோடியான ஊடகவியலாளர்களில் ஒருவராக இருந்த இவர் ஐபிசிக்கும் தனித்துவமானவர் ஆவார். யாழ்ப்பாணம் நெல்லியடியைச் சேர்ந்த இவர் நெல்லை நடேசன் என்ற புனை பெயரில் வீரகேசரியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை எழுத்தாளராக இருந்தார். கிழக்கில் தனது ஊடக பணியை முன்னெடுத்த இவர் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் துணைத் தலைவராகவும் பணியாற்றினார். 2000ஆம் ஆண்டு இலங்கை பத்திரிகை ஆசிரியர்கள் சங்கத்தால் வழங்கப்படும் ஆண்டின் சிறந்த ஊடகர் என்ற விருதை பெற்றதோடு அதே ஆண்டு ஏப்ரல் 3ஆம் திகதி மட்டக்களப்பிலுள்ள அவரது வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்த வருடம் மட்டக்களப்பில் படைத்துறை முகாமுக்கு அழைக்கப்பட்டு இராணுவத்திற்கு எதிரான செய்திகள் மற்றும் கட்டுரைகளை எழுதுகின்றார் என்று மிரட்டப்பட்டார். ஆயினும் தொடர்ந்தும் வானொலி, தொலைக்காட்சி தினசரிகளில் கிழக்கின் உண்மை நிலவரங்களை வெளிப்படுத்திய ஐயாத்துரை நடேசன் 50வது வயதில் 2004 மே 31 அன்று தனது பணிக்காக மட்டக்களப்பு நகருக்கு செல்லும் போது ஆயுததாரி ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கலாநிதி நமசிவாயம் சத்தியமூர்த்தி ஈழத் தமிழர்களின் அச்சுறுத்தலற்ற வாழ்க்கைக்கான போராட்டத்தில் 70களில் இணைந்த சத்தியமூர்த்தி புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தார். 1972ஆம் ஆண்டு பி. சத்தியசீலன் தலைமையிலான தமிழ் மாணவர் பேரவையின் செயற்பாட்டில் ஈடுபட்டார். இவர் மருத்துவத்துறை கற்கையை முடித்த காலத்தில் 1985இல் கைது செய்யப்பட்டு வெலிக்கடை சிறையில் 3 மாத காலம் தடுத்து வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். இதன் பின்னர் பிரித்தானியாவிற்கு புலம்பெயர்ந்த இவர் அங்கு மருத்துவராக பணியாற்றிய வேளையில் இலங்கையிலுள்ள தமிழ் மக்களுக்கான புனர்வாழ்வு பணிகளிலும் ஈடுபட்டார். இவரது சமூக சேவையை பாராட்டி 1993இல் லண்டன் நகரத்தின் பெருமை மிகுந்த விருதுகளில் ஒன்றான சுதந்திர மனிதர் பட்டம் ஃப்ரீ மேன் ஆஃப் லண்டன் அவார்ட் வழங்கப்பட்டது. டாக்டர் மூர்த்தி என அழைக்கப்படும் இவர் போரால் தமது அவயங்களை இழந்தவர்களுக்கு செயற்கை உறுப்புகளை உருவாக்கும் வெண்புறா அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராகவும் சேவை செய்தார். ஆனந்தி சூரிய பிரகாசம் ஐபிசி தமிழின் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்ற ஆனந்தி சூரிய பிரகாசம் பிரித்தானிய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் எனப்படும் பிபிசியின் தமிழ் ஒலிபரப்பு பிரிவான தமிழோசையில் 30 ஆண்டு காலம் பணிபுரிந்த ஆளுமையுள்ள ஊடகராவார். சாவகச்சேரியில் பிறந்த ஆனந்தி சூரிய பிரகாசம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் தனது ஒலிபரப்பு துறையை ஆரம்பித்தார். இவர் வானொலி நாடகங்களில் நடிகராகவும் ஒலிபரப்பாளராகவும் பணியாற்றினார். 70களில் பிரித்தானியாவிற்கு புலம்பெயர்ந்த இவர் 1970களின் நடுப்பகுதியில் பிபிசியில் இணைந்த முதலாவது தமிழ் பெண்மணி என்ற பெருமையை பெற்றிருந்தார். பிபிசி தமிழோசையில் இணைந்த இவர் 2005இல் ஓய்வு பெற்றுக் கொண்டார். இலங்கையின் போர்க்காலத்தில் செய்தி தணிக்கை நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில் இலங்கை நிலவரங்களை சொல்லும் செய்தி அறிக்கையில் தாயகம் மற்றும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் அவரது குரல் நம்பகரமான மற்றும் பரிச்சயமான குரலாக உருவாகியது. இதன் நீட்சியாக தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் அவர் நேர்காணல் செய்திருந்தார்.
ஈழத் தமிழர்களின் தேசிய பிரச்சினையுடன் கூடவே ஈழத் தமிழ் சமூகம் அக்கறை கொண்டிருக்க வேண்டிய பல்வேறு விடயங்களை ஊடக வெளியில் பேசியதுடன் ஈழத் தமிழர்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்பவராகவும் இருந்தார். சவாலான சூழ்நிலைகளில் இலங்கையிலும் புலம்பெயர் நாடுகளிலும் பணியாற்றிய தமிழ் ஊடகர்களின் பணிகளால் கரிசனை கொண்ட இவர் லண்டனை தளமாக கொண்ட அனைத்துலக செய்தியாளர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்து 2025 காலமானார். விக்டர் ஐவன் தமது இளமை பருவத்தில் மக்கள் விடுதலை முன்னணி JVP அமைப்பில் ஒரு முக்கிய போராளியாக இருந்த விக்டர் ஐவன் பின்னர் இலங்கையின் முக்கிய புலனாய்வு சிங்கள பத்திரிகைகளில் ஒன்றான ராவயவின் நிறுவனர் மற்றும் ஆசிரியராக மாறி 25 வருடங்கள் கடமையில் இருந்தார். ஒரு புலனாய்வு ஊடகரான விக்டர் ஐவன் அரசியல் விமர்சகராகவும் சமூக ஆர்வலராகவும் இருந்ததுடன் பல நூல்களுக்கும் ஆசிரியராவார். JVPயின் முதலாவது கிளர்ச்சி காலத்தில் வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்ட போது இடம்பெற்ற வெடி விபத்தில் விக்டர் ஐவனின் இடதுகரம் பாதிப்படைந்தது. கிளர்ச்சியை நடத்திய குற்றத்தில் 7வது குற்றவாளியாக கருதப்பட்ட இவருக்கு 5 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டில் ஊடகத்துறைக்குள் நுழைய முன்னரே விக்டர் ஐவன் சில முக்கிய நூல்களையும் எழுதியிருந்தார். இலங்கை கொந்தளிப்பில் இருந்த நேரத்தில் விக்டர் ஐவன் ஆரம்பித்த மாத இதழான ராவய வெளியிட்ட புலனாய்வு செய்திகள் அதற்கு அதிக வாசகர்களை சேர்த்தது. மேலும் இது விரிவாக வாசகர்களிடையே பலமடைந்தது. அதிக தேவையுள்ள இதழாகவும் மாறியது. தென்பகுதி ஊடக நிறுவனங்கள் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியான போது ராவயவின் துணிச்சலான விமர்சனத்தால் விக்டர் ஐவனுக்கு எதிராக ஒரே நேரத்தில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. கடும் சவால்களுக்குரிய ஊடக வாழ்வை கொண்டிருந்த விக்டர் ஐவன் 2025 காலமானார்.